السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சென்ற 3 பாடத்தினுடைய ஒரு பயிற்சி வகுப்பாக இந்த பாடம் அமையும். இன்ஷா அல்லாஹ் முதலாவது சூரத் குரைஷ், 2 சூரத்துல் மாஊன், 3 சூரத்துல் கௌசர். இந்த நடைபெற்ற இந்த 3 நாட்களுடைய பாடம் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் பாடத்தை பார்த்துட்டு வந்திருப்பீங்க என்று நம்புறேன். வளமை போன்று ஸ்லேட்ல போடப்படக்கூடிய வாசிங்க. வாசிச்சு அதுக்கான ஆதாரம் என்ன, எந்த வசனம் அறிவிக்கிறது என்பதை செட்ல போடுங்க. அதுதான் நீங்க அந்த 3 சூறாக்களையும் சரியான முறையில விளங்கி இருக்கிறீங்களா, வசனங்களுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதா, அதை நீங்க சிந்திச்சு இருக்கீங்களா என்பதை காட்டும். புதிதாக இணைந்தவங்க கட்டாயமாக இந்த பாடம் முடிஞ்சதும் முன்னாடி உள்ள பாடங்களை பார்த்துட்டு திரும்ப இந்த பாடத்தை பாருங்க. உங்களுக்கு முன்னால எல்லா பிடிஎஃப்களும் குழுமத்தில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும். அவைகளையும் ஒரு உதவியாக உங்களுக்கு வைத்துக் கொள்ளலாம். வாசிக்கிற நேரம் அவைகளையும் பார்த்து உங்களுக்கு பதில் அளிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இந்த 3 சூறாக்களுள்ள 2 கேள்விகள் இருக்குது. அந்த 2 கேள்வியில ஒரு கேள்வி தற்பொழுது கேட்கப்படும். பாடத்துடைய நடுவுல மற்றொரு கேள்வி கேட்கப்படும். சரி, அந்த கேள்வியை பதிவு செஞ்சு கொள்ளுங்க. முதலாவது கேள்வி, சூரத்து அல் மாஊனிலே அல்லாஹு தாலா மர்மை நாளில் கூலி கொடுக்கப்படுவதை பொய்ப்பிக்க கூடியவர்களுடைய தன்மேலையை பற்றி பேசியிருக்கிறான். கேள்வி கணக்கு, கூலி கொடுக்கப்படுவதை பொய்ப்பிக்க கூடியவர்களுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹு தாலா பேசியிருக்கிறான். அதுல எத்தனை தன்மைகள் அல்லாஹு தாலா பேசியிருக்கிறான், அது என்ன என்ன என்பதை குறிப்பிடணும். திரும்பவும் சூரத்துல் மாஊன்ல யௌமுத்தீனை, கியாம நாளில் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதை மறக்கக்கூடிய பொய்ப்பிக்கக்கூடியவர்களுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் தாலா பேசியிருக்கிறான். எத்தனை தன்மைகள், அது என்ன என்ன, இதுதான் முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி இன்ஷா அல்லாஹ் பாடத்தின் நடுவிலே அது கேட்கப்படும். சரி, நம்ம இப்ப பாடத்துக்கு செல்வோம். முதலாவது ஸ்லைட் ஓபன் பண்ணுங்க. பிஸ்மில்லா. நிதானமா வாசிங்க. வாசிச்சுட்டு அதுக்கான பதில் என்ன என்றதை செட்ல போடுங்க. மாஷா அல்லாஹ், சூரா குரைஷ் என்று பதில் அளிச்சிருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இதுல எத்தனாவது வசனம்? சூரா குரைஷ்ல எத்தனாவது வசனம்?
நீங்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் வசதியான வாழ்விலும் உங்கள் எதிரிகளில் எவரும் உங்கள் மேல் அதிகாரம் செலுத்தாமல் உங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு நேர்ந்த துயரங்களில் இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்திருந்தால் நீங்கள் மிகப்பெரிய அருளில் இருக்கிறீர்கள். இதற்காக நன்றி செலுத்துங்கள். நாலாவதுல இதற்காக நன்றி செலுத்துங்கள் என்பது கிடையாதே. ஒன்றிலிருந்து நாளா? பின்னால பாருங்க, இதற்காக நன்றி செலுத்துங்கள். ஆகவே அல்லாஹ்வை வழிபடுங்கள், அல்லாஹ்வை வழிபடுங்கள், அவனை ஒருவனாக நம்பி ஏற்று அவனை பெருமைப்படுத்துங்கள், அவனுக்கு கீழ்ப்படிந்து அவனை புகழ்ந்து. இரண்டாவதா அதாவது மூன்றாவதும் நான்காவது இதோட இரண்டாவது வசனமும் சேரும். 2, 3, 4. நம்ம இப்ப அடுத்ததுக்கு போவோம். சரி, இது ஒரு பயிற்சி தான், ட்ரை பண்ணுங்க. இஸ்லாம் மற்றும் தொஹீதை நோக்கி அழைக்கும் மிகச் சிறந்ததும் பயனுள்ளதுமான முறைகளில் ஒன்றே அல்லாஹ் வழங்கிய ரிஸ்க், உணவு, பானம், பாதுகாப்பு, நிம்மதி, உடல் நலம் எனும் அருள்களை நினைவூட்டுவதாகும். அல்லாஹ் தாலா தன்னை வணங்குறதுக்கு ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத் என்று சொல்வதற்கு, என்னை வணங்குங்கள், எனக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் தாலா அழைப்பு விடுகிறான். இதுக்கு அல்லாஹ் தாலா எதனை சொல்லி காட்டுகிறான்? அவர் கொடுத்த அருட்கொடைகளை ரிஸ்க். அதுதான் இங்கே அல்லதி அத்அமஹும் மின் ஜூ, அல்லதி அத்அமஹும் மின் ஜூ. எல்லாம் சேரும், ரிஸ்க்ல எல்லாமே சேரும். பாதுகாப்பு, வஆமனஹும் மின் ஹௌஃப், நிம்மதி. அப்ப இது அல்லாஹ் தாலா எடுத்து காட்டுகிறான். இது ஒரு தஅவாவுடைய, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு முறைகளில் ஒன்று. ஆசையூட்டுவது, ஒருவரை இபாதத்தின் பக்கம் ஆசையூட்டுவதற்கு நாம் செய்ய வேண்டிய விடயங்கள் ஒன்று. அல்லாஹ் தாலா செய்திருக்கிற நிஅமத்துகளை பற்றி பேச வேண்டும். பேசுகின்ற பொழுதுதான் நன்றி உணர்வு வரும். அதை நானாக ஏற்படுத்தி கொண்டது அல்ல, மாற்றமாக என்ன படைத்த ரப்பு எனக்கு ஏற்படுத்தி தந்த ஒரு கிஃப்ட், அவன் புறத்தில் கிடைத்த எனக்கு ஒரு சிறப்பு அம்சம் என்பதை அவன் புரிந்து கொள்வான். அதனூடாக அவன் என்ன செய்வான்? நன்றி செலுத்துவான். அதுல இன்னொரு விடயம் என்னண்டா, இந்த நன்றி உணர்வு வருவது என்பது அது உண்மையிலேயே அல்லாஹ் தாலா சிலர்களுடைய உள்ளத்திலே போடக்கூடிய அல்லாஹுடைய தனிப்பட்ட ஒரு ரஹ்மத். இது எல்லாருக்கும் வருவது கிடையாது. நன்றி உணர்வு அது உணரணும், அது உணரப்பட வைக்கணும். அதை ரப்பு தான் செய்யணும், அல்லாஹ் தான் செய்யணும். அதுக்காக வேண்டிய முயற்சி அடியார்கள் இருந்தும் இருக்க வேண்டும். இந்த நன்றி உணர்வு வருகின்ற பொழுதுதான் அவன் சரியான உண்மையான அவனுடைய அடிமைத்தனத்தை, உபூதியத்தை முழுமை அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரமே ஆக்குவான். அவனுடைய நன்றியை முழுமையாக அல்லாஹ்வுக்காண்டி மாத்திரமே ஆக்குவான். அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக நடப்பான். அந்த நன்றி உணர்வு இல்லை என்றிருந்தால் அவனிடத்தில் பெருமை வரும், அவனிடத்தில் பொறாமை வரும், என்னென்னலாம் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட இருக்குமோ எல்லாம் அவனிடத்தில் வரும். எனவே நன்றி உணர்வை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒரு அடியான் முயற்சிக்க வேண்டும். அடுத்ததுக்கு போவோம். பதில் அளிச்சு இருக்கேன், மாஷா அல்லாஹ். நிதானமா வாசிங்க, கொஞ்சம் பெரிதாக இருந்தாலும் மிக முக்கியமான உள்ளடக்கங்கள் அதில் இருக்குது. அமைதியா வாசிட்டு பதில் அளிங்க.
மாஷா அல்லாஹ். ஷாக்கிரா. சூரா மாவுன் பதில் அளிச்சிருக்கிறீங்க. மற்றவங்களும் பதில் அளிங்க. ஃபுல்லா வாசிங்க, வாசிட்டு பதில் அளிங்க. ஹைர். சூரா அல் மாவுன் முழுமையாக இதுக்கான சான்று, இதுக்கான ஆதாரம். மாஷா அல்லாஹ். சரியான முறையில நீங்க எல்லாரும் பதில் அளிக்கிறீங்க. அப்ப இதுல அப்ப மறுமை நாள் நாங்கள் மரணித்ததுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? எங்களை எழுப்பாட்டுவான். மீண்டும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? எழுப்பாட்டுவான். அப்ப இத உறுதியான முறையில் இதுல நம்பிக்கை இருக்கிற நேரம் தான் நிச்சயமாக இந்த துனியால நாம் செய்த ஒவ்வொரு செயலுக்கும், நாம் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ் தஆலா அதுக்கான கூலியை தருவான் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்ற பட்சத்தில் அவனுடைய கல்பிலே அல்லாஹ் பற்றியான ஒரு பயம் இருக்கும். அல்லாஹ் பற்றியான ஒரு பயம் அவனிடத்தில் இருக்கும். ஏண்டால் மௌத்து எப்ப வேணுமென்றாலும் வரலாம். இப்பையும் வரலாம், சற்று தாமதித்தும் வரலாம், அல்லது இன்னும் ஒரு 10 வருடங்கள் கழிந்தும் வரலாம். அதுக்கு ஒரு நேரம் குறிப்பிடப்படவில்லை, பட்டிருக்கிறது. பட் அது எங்களுக்கு தெரியாது. எனவே அதனை அஞ்சிக் கொள்வான். அந்த பயம் அவனோட உள்ளத்தில் இருக்கும். எனவே அவன் அடியார்களுக்கு, படைப்பினங்களுக்கு அநியாயம் செய்வதற்கு முன் வர மாட்டான். எனவே யாருக்கு அதிலே ஈமான் பலகீனமாக இருக்கிறதோ, அதாவது நம்பிக்கை குறைபாடாக இருக்கிறதோ, அல்லது நம்பிக்கை இல்லையோ, அவன் தான் என்ன செய்வான்? படைப்பினங்களுக்கு அநியாயம் செய்வதற்கு முற்படுவான். அவனுடைய இபாதத்துகள் எல்லாமே, வழிபாடுகள் எல்லாமே அது ஒரு சடங்காகவே இருக்கும். அல்லது அவன் செய்யவும் மாட்டான். இப்படி இருக்கும். ஏனென்றால் அவனுடைய கல்பு அதிலே அல்லாஹ்வுடைய அச்சம் கிடையாது, அல்லாஹ்வுடைய பயம் கிடையாது. அவனுக்கு மறுமை நாளை பற்றி சரியான முறையில் நம்பிக்கை இல்லை. அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் தான் இது. எனவே நாம் முஸ்லிமாக இருக்கிறோம். எங்களுக்கு மறைமுகமானவற்றை ஈமான் கொள்வது கட்டாயமான கடமை, வாஜிப். அதிலே அணுவளவு கூட நம்பிக்கை சிதறக்கூடாது. முழுமையான நம்பிக்கை, முழுமையான யக்கீன் அதிலே இருக்க வேண்டும். மறுமை நாளை பற்றியான அல்லாஹ் தஆலா எங்களை எழுப்பாட்டுவான், எங்களுக்கு கூலி தருவான் என்ற சிந்தனை அது அடிக்கடி எங்கள் சிந்தனையில் ஓடி 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 உள்ளத்தில் ஆழமாக பதிய வைப்பதன் ஊடாக அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம் கூடும். ரைட். அதனால்தான் இமாம்கள் சொல்லுவார்கள், குர்ஆனை விட, ஹதீஸும் தான், ஹதீஸை அடிப்படையாக வைத்து சொல்லுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை நெருங்குவதற்கு குர்ஆனை தவிர வேறு எதுவும் கிடையாது என்றால், அல்லாஹ்வை நெருங்குவது என்பது கல்பால் அவன் நெருங்க வேண்டும். கல்பால் நெருங்க வேண்டும். அவனுடைய பார்வையை செலுத்துகின்ற பொழுதோ அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்ற சிந்தனை அவன் கல்விலே இருக்க வேண்டும். அவன் கரத்தில் ஒரு விடயத்தை செய்கின்ற பொழுது, அல்லது ஒரு காலை அவன் ஒரு எட்டு வைக்கிறான் ஒரு விடயத்தை, காரியத்தை செய்வதற்கு அல்லது ஒரு இடத்துக்கு செல்வதற்கு, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். நான் செய்யக்கூடிய அனைத்து செயற்பாடுகளும் அனைத்துமே அவனுக்கு எதுவும் மறைய மாட்டாது. என் கல்விலே நினைக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் அவனுக்கு தெளிவாக தெரிகிறது. அவன் அதனை அவதானித்துக் கொண்டிருக்கிறாய் என்ற சிந்தனை அவனுக்கு ஓடும். அதனூடாக அவன் அதனை பரிசுத்தமாக்கிக் கொள்வான். இதனூடாகத்தான் அல்லாஹ் அவன் நெருங்குகிறான். எனவே அந்த உலமாக்கள் சொல்கின்ற பொழுது சொல்வார்கள், குர்ஆன் தான் அவனுடைய உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்தும். அதனுடைய நம்பிக்கையை ஆணித்தரமாக அதனை பதிவு செய்யும். எனவே அல் குர்ஆனை அதிகமாக படிக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு அறிவு ரீதியான, பகுத்தறிவுக்கு புலப்படுகின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா உதாரணங்களை அவன் எடுத்துக்காட்டி அறிவியல் ரீதியான
சில விடயங்களை எடுத்துக்காட்டி அவருடைய சக்தியை அல்லாஹ் தாலா விளங்கப்படுத்துகிறான். அல்லாஹ் தாலா சக்தியை அல்லாஹ் தாலா விளங்கப்படுத்துகிறான். நிச்சயமாக அல்லாஹ் தாலா எங்களை படைத்தவன் என்பதை முதலாவது எங்கள் உள்ளத்தில் தோன்றும். இரண்டாவதாக, படைத்த ரப்புக்கு அழித்துவிட்டு திரும்பவும் எழுப்பாட்டுவது என்பது அவனுக்கு பெரிய காரியம் கிடையாது. அவனுக்கு சாதாரண விடயம் என்பதை புரிய வைக்கும், உணர வைக்கும், உண்மை அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளத்தில் பதிய வைக்கும் அல் குர்ஆன். எனவே அந்த காலத்தில் அழியாத, எந்த காலத்திலும் அழியவும் மாட்டாது, அல்லாஹ் தஆலா பொறுப்பெடுத்திருக்கிறான் இந்த குர்ஆனை. எனவே இந்த குர்ஆனுக்கு நிச்சயமாக ஒரு பவர் இருக்கிறது. அந்த பவர் வேற எதுக்கும் கிடையாது. அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய பேச்சு. இது சாதாரணமாக நாம் கேட்கக்கூடிய நசாயிகள், பயானாத்துகள், பெரும் பெரும் உலமாக்களுடைய பயான்களை கேட்கிறோம் இல்லையா, அதை போன்று அல்ல. அதை விட பெரும் பெரும் சக்தி படைத்த தாக்கம் இருக்கக்கூடிய ஒன்றுதான் குர்ஆன். இதிலே நம்பிக்கை வர வேண்டும். இந்த நம்பிக்கை அடிப்படையாக வைத்து குர்ஆனோடு ஈடுபட வேண்டும். குர்ஆனை ஓதுவதோடு மாத்திரம் முடித்துக் கொள்ளக்கூடாது. அல் குர்ஆனை ஓதுவதற்காக அல்லாஹ் தஆலா இறக்கவில்லை. மாற்றமாக அது ஓதுவது என்பது, அது ஓதலை படிப்பது என்பது அது முதல் படி. அது முதல் படி. அதனுடைய அந்த படியிலே ஏறி செல்ல வேண்டும். அதே படியில் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. அந்த படியில ஏறி செல்ல வேண்டும். ஏறி எங்களுடைய நோக்கத்தை அடைய வேண்டும். எங்களுடைய நோக்கம் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை இறக்கினது இந்த ஹுதல் லின்னாஸ், ஹுதல் லில் முத்தகீன். இந்த குர்ஆனை இறக்கினது அதை பின்பற்றி தொடர்ந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்கு. அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துடைய யாப்பாக இந்த குர்ஆனை கொடுத்திருக்கிறான். எனவே இதனை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளணும். எங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய நன்றி உணர்வு இல்லாமல் இருப்பது, அதே போல அல்லாஹுடைய பயம் இல்லாமல் இருப்பது, அல்லாஹை பற்றி கேட்கின்ற பொழுது எந்த ஒரு மாற்றமும் உள்ளத்தில் வராமல் இருப்பது, இது எல்லாமே துஅஃபுல் ஈமான், ஈமானிலே இருக்கின்ற ஒரு பலவீனம் தான். எனவே மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். நாம் எழுப்பாட்டப்படுவோம். நாம் செஞ்ச அனைத்து செயற்பாடுகளுக்கும், பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அது மீசான் தராசிலே போடப்பட்டு அது நிறுக்கப்படும், அதுக்கு கூலி கொடுக்கப்படும் என்ற விடயங்களில் நம்பிக்கை குறைபாடாக இருப்பது, ஏதோ கதை மாதிரி கேட்டுவிட்டு செல்வது எல்லாம் ஈமானுடைய பலவீனம். அதனை கூட்டிக் கொள்வதற்கு என்னென்ன முறையெல்லாம் செய்ய வேண்டும் அந்த முறையில் நாம் ஈடுபட வேண்டும். அதில் மிகச் சிறந்தது அல் குர்ஆன். அல் குர்ஆன் அல் குர்ஆனை படித்துவிட்டு அதனை புரிஞ்சதின் பின்னால் அதனை திரும்ப திரும்ப ஒரு அறையிலே, யாரும் இல்லாத அறையிலே தனியாக இருந்து அந்த அல் குர்ஆனோடு நீங்க அந்த அர்த்தத்தை புரிந்து திரும்ப திரும்ப ஓதி பாருங்க. ஒரு முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை, ஒரு 50 தடவை அதை ஓதி பாருங்க. உங்களுடைய உள்ளத்தை நிச்சயமாக மாற்றும். உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றிவிடும். அப்படியே முழுமையாக மாற்றிவிடும். அப்படி ஒரு சக்தி அதுக்கு இருக்கிறது. ஹைர், அடுத்ததுக்கு செல்வோம். அவதானமா வாசிங்க. எந்த சூரா, எந்த வசனம் என்கிறத பதிவு செய்யுங்க.
சூரா அல் அஸ்ர் நாங்க இன்னும் படிக்க இல்லை. சூரா அல் அஸ்ர் நாங்க இன்னும் படிக்க இல்லை. நம்ம எங்களோட கேள்வி சூரத்து குரைஷ், சூரத்து மாவுன், சூரத்து அல் கௌசர், இந்த 3 சூறாக்கள்லையும் எந்த சூறா எந்த வசனம், இதுதான் கேள்வி. அதாவது தொழுகையை கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பணம், பணமுயர்வு, அதிகாரம், இதெல்லாம் அதாவது பொழுதுபோக்கு, விளையாட்டு அல்லது வேறு எந்த விடயங்களாலும் அதிலிருந்து விலகாதீர்கள். தொழுகையை உங்கள் முன்னுரிமையாக, எல்லாத்தையும் விட முன்னுரிமை அதுக்கு கொடுத்து அதை கடமையாக்குங்கள். அந்த தொழுகையின் நேரங்களை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். அதனால் நேரம் தவறாது நிறைவேற்ற முடியும். அதாவது அதுக்கு அவதானம் செலுத்துங்கள். தொழுகைக்கு என்ன நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்? தொழுகையுடைய நேரங்களை எழுதி வைக்கணும், போன்ல ஒரு அலர்ட்டை போட்டுக்கொள்ளணும். தொழுகை அதான் சொல்வதற்கு 5 நிமிடமோ அது 10 நிமிடங்களுக்கு முன்னால் ஒரு அலர்ட் போட்டுக்கொள்ளணும். இதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படணும். அல்லது ஏதோ சாட்ல எழுதி வச்சுக்கணும், அல்லது ஏதோ ஒரு நோட்டன்ல போட்டு வச்சுக்கணும். தொழுகைக்கு நேரம் சரியாகுது, தொழுகைக்கு நேரம் சரியாகுது. முன்னொரு சுப தொழுகை முடிஞ்சது பின்னால் லொஹர் தொழுகையை எதிர்பார்க்க வேணும். லொஹர் தொழுகை முடிஞ்ச போது அசர் தொழுகை எதிர்பார்க்க வேணும். அசர் தொழுகை வரைக்கும் இவ்வளவு நேரம் இருக்கு, இதுக்கு என்னென்ன வேலை செய்யலாம்? 10 நிமிடங்களுக்கு நான் ஃபுல்லா ஆஃப் ஆயிடணும், அதுக்கு முன்னால் நான் மஸ்ஜிதில் போய் உட்காரணும். பெண்கள் ஆரம்ப நேரத்திலேயே தொழுதரணும். அப்படியான ஒரு திட்டத்தை போட்டுக்கொள்ளணும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணும். தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுதுதான் அந்த தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தாலா அனுகூலம் அளிப்பான், அல்லாஹ் தாலா பாக்கியம் அளிப்பான். இது அல்லாஹ்வுடைய சுன்னா. எதுக்கு நாம் முயற்சி செய்யறோமோ அது அல்லாஹ் தாலா என்ன செய்வான் என்றால் அதுக்கான பாக்கியத்தை திறந்து தருவான், வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவான். முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதுக்கு. அதையும் தாண்டி மறந்து போறது என்பது அது மன்னிக்கப்பட்டது. நம் முக்கியத்துவம் கொடுக்காமல் அது மறந்து போறது, இது கூடாது. இது காலம்போக்கில் அப்படியே தொழுகையை விடக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு தள்ளிவிடும். அப்படி தொழுதாலும் தொழுகை இன்பம் இருக்காது. ஏதோ தொழுதோம், தொழுகின்ற பொழுது கூட 2 ரக்காத் தொழுதோமா 3 ரக்காத் தொழுதோமா என்பதில் சந்தேகம் ஏற்பட்டுவிடும். இது தொழுகையில உள்ளவருடைய பொடுபோக்குக்கான அடையாளம். எனவே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தொழுகை கண்டு ஆடையை சரி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். தொழுகைக்காக வேண்டியே எங்களுடைய ஏனைய வேலை திட்டங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். எவ்வளவு பெரிய வேலையாக இருக்கலாம், தொழுகைக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளணும், அவ்வளவுதான். எங்களோட வேலைக்காக தொழுகை அட்ஜஸ்ட் பண்றது கிடையாது. தொழுகைக்காக என்னுடைய வேலை அட்ஜஸ்ட் பண்றேன். அது ஸ்கூல்களாக இருக்கலாம், மதர்சாக்கள்ல இருக்கலாம், வீட்டுல இருக்கலாம், ஆபீஸ்ல இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, தொழுகைக்காக வேண்டி என்னுடைய வேலைகளை நான் என்ன செய்து கொள்றேன், முன்பின்னாக்கி கொள்வேன் என்ற நிலைப்பாட்டில் நாம் இருக்க வேண்டும். அதுதான் தொழுகைக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம். அந்த தொழுகையை சரியான முறையில் நேரத்துக்கு நிறைவேற்ற எங்களுக்கு பாக்கியம் கிடைப்பதற்கான திறவுகோல். அப்ப இந்த விடம் எங்க சொல்லப்பட்டிருக்குது? சூரத்து மாவுனிலே. மாஷால்லா, பலரும் சரியான பதில் அளிச்சிருக்கிறீங்க. அதுல பிரதானமானது அந்த சூரா கௌசரன் ஒருத்தர் பதில் அளிச்சிருக்கிறாங்க, அதுவும் சரியானதுதான். சூரா கௌசரிலே ஃபஸல்லி லிரப்பிக என்று சொல்வது. ஆனா இங்கே சொல்லப்பட்ட உள்ளடக்கத்தை பார்க்கின்ற பொழுது முழுமையாக அல்லாஹ்வுக்காக வேண்டியே தொழ வேண்டும் என்று சொல்லப்படும். வேற யாருக்காக வேண்டியும் அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டியே. ரைட். அப்ப அதிலே பராமுகமாக இருந்துடக்கூடாது. எந்த ஒரு வேலையும் அதை எங்களை தொழுகையை விட்டு தூரமாக்கி விடக்கூடாது என்பதை பார்க்கின்ற பொழுது சூரத்துல் மாஊன்ல சொல்லப்பட்ட வைலுல்லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன் என்ற இந்த வசனங்கள் தான் இதுக்கு ஆதாரம். அல்லாஹ்வுக்கு மாத்திரமே தொழுங்கள் என்பதற்கு அதுக்கும் ஆதாரம் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் என்ற வசனமும் அதுக்கு ஆதாரம். எனவே இதுல பாருங்க, ஒழுங்கான முறையில் தொழுகையை நிறைவேற்றுங்கள். தொழுகையில் அல்லாஹ்வுக்கு அஞ்சியும் கீழ்ப்படிந்தும் நிலைநாட்டுங்கள். தொழுகையை மறந்து ஏனையோருக்கு தொழுகையை மறந்து அதனை புறக்கணிக்கும் விடயங்கள் இருந்தும், அதே போல உண்மையில்லாத அதாவது ஏனையோருக்கு காண்பிக்கும் வகையில் அப்படியும் தொழக்கூடாது என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனைய அதாவது நாங்க சம்பந்தமா பார்த்தோம், முகஸ்துதி சம்பந்தமாக பார்த்தோம். அப்ப இதுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய இபாதத் அதை அல்லாஹ் அல்லாத எதுக்காக வேண்டி ஏதோ காரணிக்காகவோ யாரு பார்க்கறதுக்காக வேண்டிய செய்தால் அது கடுமையான தண்டனை அதுக்கு இருக்கிறது. எனவே செய்யக்கூடிய அனைத்து இபாதாத்துகளும் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க. அதில் பிரதானமானது தொழுகை. அந்த தொழுகை அதான் சொல்லுவதற்கு
முன்னால் எங்கள் உள்ளத்தில் வந்துட வேணும். அசருக்கு நேரம் சரியாகிறது, இதுக்கு பின்னால் எந்த ஒரு வேலையை நான் இருக்கக்கூடாது, தொழுகை முடிஞ்சது பின்னால என்னுடைய அடுத்த வேலைகள், அது கடையில இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வேலையா இருக்கலாம், தாராளமா ஆபீஸ்ல உள்ளவங்க மேனேஜர் கிட்ட பேசிக்கொள்ளலாம். ஸ்கூல்லவங்க பயம் இல்லாம சொல்லலாம், எனக்கு தொழுகையோட நேரம் சரி, எனக்கு தொழுறதுக்கு அனுமதி தேவை. அவங்க கட்டாயமா தரத்தான் வேணும். அதை நாங்களும் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போனா அவங்க அப்படி பழக்கப்பட்டுருவாங்க. அவங்க ஏதோ புதிய எண்டோ கொண்டு வராங்கன்னு நினைச்சிருவாங்க. எனவே நம்ம அந்த நேரத்துல அதை ஆரம்ப நேரத்துல தொழுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதுக்கு தனியான சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்வான். ஹைர். இன்னொரு கேள்வி நான் கேட்கறதுக்கு சொல்லியிருந்தேன், அந்த கேள்வியை கேட்கிறேன். இந்த மஜ்லிஸ்ல 2 கேள்வி. முதலாவது கேள்வி கேட்டாச்சு பாடத்துடைய ஆரம்பத்துல. லேட்டாகி நுழைஞ்சவங்க பாடத்துடைய ஆரம்பத்தை இன்ஷா அல்லாஹ் பார்த்து அந்த கேள்வியை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சரி. இரண்டாவது கேள்வி என்னவென்றால், எழுதி கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுத்த, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோயினை கொடுத்த, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கோபித்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கூலி என்ன? அல்லாஹ் எதனை கொடுத்தான்? சரி, இந்த 3 சூறாக்கள்லயும் ஒரு வசனம் அதை சொல்லுது. அதுக்கான விளக்கத்தும் எங்களுடைய பாடங்கள்ல விளங்கப்படுத்தியாச்சு. இன்ஷா அல்லாஹ் தான் கேள்வி. ஹைர். இந்த 3 சூறாக்களும் சூரா லஹபுக்கு சம்பந்தம் இல்லை, இந்த 3 சூறாக்கள்லையும். சரி, இதே 2வது கேள்வி. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த கூகுள் ஃபார்ம் அனுப்பப்படும், அதுல நீங்க அந்த பதில் எழுதி அனுப்பினீங்களா? சரி. ஹைர், அடுத்ததுக்கு போவோமாங்க. வாசிங்க. என்ன சூரா, என்ன வசனம் வாசிட்டு சொல்லுங்க. சூரா மாஊன் 6வதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ். மத்தவங்க? ஃபாத்திமா, அஸ்மா, பாரக்கல்லாஹு ஃபீக்கி. மத்தவங்க? மத்தவங்க பதில் அளிங்களே. ஹைர். எல்லாருமே எல்லாருமே வந்து சூரா மாஊன் 6. ஹைர். அல்லதீன ஹும் யுராஊன். உங்கள் அனைத்து செயல்களிலும் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் என்ற மன தூய்மையான எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். மக்களுக்கு காண்பிக்க செய்வதிலிருந்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் முகஸ்தூதி என்பது சோதனையாகும், அது நல்லமல்களை அழித்துவிடும், தண்டனையை பெற்றுத் தரும். அதாவது நல்லமலை அழித்து விடுமாண்டா என்ன அர்த்தம்டா, அந்த இபாதத்துகளை நல்ல அமல்கள் எல்லாமே செய்யறாரு, அதுக்கு எந்த ஒரு கூலியும் இல்லை, அதுக்கு தண்டனை தான் கிடைக்கும், அதுக்கு தண்டனை தான் கிடைக்கும். மார்க்கத்தையும் உலக வாழ்வையும் இழக்க நேரிடும். ரெண்டுலயும் பிரயோஜனம் இல்லை. இங்கேயும் கஷ்டப்பட்டு 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 அமல் செஞ்சிருப்பாரு, ஆனா மறுமையில அதுக்கு பயன் கிடைச்சிக்க மாட்டாது. இப்படி சிரமத்தோட மாத்திரமே முடிஞ்சிடும். அதனால இங்க எழுதிக்கிறோம் பாருங்க, மேலும் பயனற்ற அமல்களில் தன் ஆன்மாவை சிறைப்படுத்திக் கொள்வான். அப்படியே அதுலயே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செஞ்சிட்டே இருப்பான்.
ஆனா அது யாருக்காக வேண்டியோ இவருக்காக வேண்டியோ இருக்கும். அதுல எந்த ஒரு பலனும் அவருக்கு இல்லை. எனவே மன தூய்மை என்பது அல் இஹ்லாஸ் அப்படிங்கிறது அது பிரதானமான அடிப்படை. அந்த இஹ்லாஸ் வருவதற்கு அல்லாஹ் பற்றியான சரியான அறிவு அவருக்கு தேவை. மார்க்கத்துல சரியான அறிவு தேவை. இது எல்லா விஷயத்திலுமே. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இது பொதுவாக ஆட்கள் நினைக்கிறது இல்ல. ஆனா எங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கிறணும். ஒரு வழிமாக்குங்களை கூப்பிடுறாங்க யாரோ, நாங்க வழிமாக்கு போய் கலந்து கொள்றோம். ஏன் கலந்து கொள்றோம்? இதை கூப்பிட்டு போகல என்று இருந்தால் அவங்க எங்களை மீது கோபித்துக் கொள்வாங்க என்பதற்கா? இந்த வலிமாக்கு கூப்பிட்டா போறது கடமை. மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்குது, அதனால நான் போறேன். அது நல்ல ஒரு வைஃப், அது ஒரு பரக்கத்தான இடம். அதுக்கு போறதனோட அல்லாஹ் எனக்கு நன்மை தாரான் என்ற சிந்தனை வரணும். அல்லது போகாம இருக்கிறேன், ஏன் போகாம இருக்கிறேன்? அங்க பாவமான விடயங்கள் நடக்குது, அங்க போறது நல்லம் இல்ல, அங்க போனா சில பாவங்களை செய்ய வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்படணும், நல்லா பயந்து போறது இல்ல. அல்லாவுக்காக வேண்டி, அல்லாவுக்கான. அல்லது என்னுடைய மானம் போயிடும் அங்க போனா, மத்தவங்க சொல்லுவாங்க எனக்கு போனா வெறும் பொய்த்துட்டாரு. இதுவல்ல. நீங்க எதை பார்த்தாலும் அங்க அல்லாஹ் முன் வச்சு யோசிங்க. எந்த விடயமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் முன் வச்சு அதை யோசிங்க, செய்யுங்க. இதுக்கு பேர் தான் இஹ்லாஸ். எல்லாத்துலயும் வரும், தொழுகையில மாத்திரம் கிடையாது. லைஃபோட வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களோட உடல் உறுப்புல இருந்து வெளியாகக்கூடிய எல்லா செயற்பாடுகள், கல்புல தோணக்கூடிய எல்லா நினைவுகள், எல்லா எண்ணங்கள், எல்லாத்தோடையும் அல்லாஹ் முன் வச்சு பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இஹ்லாஸ் எங்களுக்கு பார்த்துக் கொள்ளலாம். நான் ஒரு முஹ்லிஸாங்கிறத உங்களுக்கு பார்த்துக் கொள்ளலாம். இஃப்தார் போடுறீங்க, ஒவ்வொரு வருடமும் வீட்டுல இஃப்தார் போடுறீங்க. உதாரணமாக இந்த வருஷம் போட இல்லாட்டி மக்கள் சொல்லுவாங்க, இவரு இப்ப என்ன ஏன் போடல, மக்கள் சொல்லுவாங்கல்ல, அதனால போடுறது. அல்லது கையில கொஞ்சம் தான் வசதி இருக்குது, ஏதோ கடன் எடுத்து போட்டாரு, கடன் எடுத்து போடுற காரணம் மக்கள் சொல்லுவாங்க நல்ல மில்லைன்னு சொல்லி, இஃப்தார் செட் ஆகலைன்னு சொல்லுவாங்களே, அதுக்காக வேண்டி போடுறது. இதெல்லாம் கூடாது. நீங்க ஒரு விஷயத்தை செய்யறதாக இருந்தாலும் சரி, விடுறதாக இருந்தாலும் சரி, இது ரப்புக்காக வேண்டி மாத்திரம் இருக்கணும். மத்தவங்க அதை நினைப்பாங்க, இதை நினைப்பாங்க, மத்தவங்கட உள்ளங்களை சம்பாதிக்கிறதுக்கு, திருப்திப்படுறதுக்கு முயற்சி செய்ய வேணாம். அது ஒரு நாளும் நடக்காது. பெரிய லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு செலவழிச்சு கல்யாணம் செய்யறது, ஏன் எல்லாரையும் கூப்பிடணும் கடைசியில அது ஏதோ ஒரு குறை அதுல நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். நாங்கள்ல மனிதர்கள், நிச்சயமா குறைபாடு இருக்கும். அல்லாவுக்காக வேண்டி சிரிச்சா செய்யுங்க, அல்லாவுக்காக வேண்டி செய்து முறையாக செய்யுங்க, மார்க்கத்தை பின்பற்றி செய்யுங்க. அதுல அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கும். படைப்பினங்கள், உறவினர்கள் யாரும் அது எது வேண்டுவான்னு பேசுவாங்க. ஆனா பின்னால் இதுதான் சரி என்பதை புரிஞ்சு கொள்வாங்க. நாங்க அவளுக்கு முன்மாதிரியா இருப்போம். நாங்க அவளுக்கு முன்மாதிரியா மார்க்கத்தை படிச்சு கொடுப்போம். வாயாலே இல்ல, செயலால படிச்சு கொடுப்போம். இது எங்களுடைய அடிப்படை கோட்பாடுகள் ஒன்றாக மாற வேண்டும். குடும்ப தலைவர்கள் இதை நல்லாக யோசிக்கணும். குடும்பத்துல உள்ள தாய்மார்கள், தந்தைகள் இந்த இந்த விடயத்தை ஆழமாக உள்ளத்துல பதிய வைக்கணும். பிள்ளைகளுக்கு இந்த சிந்தனையை கொடுக்கணும். நிம்மதியான வாழ்க்கை அமையும். துனியால நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையும். இல்லைண்டா சிரமப்பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டே போகும் லைஃப். கடன்லையும் அங்கேயும் இதையும் அவன் பார்க்கறதுக்கான அவன் திருத்தி தேடுறதுக்கு கடைசியில் எதுவும் கிடைக்காது. அதனாலதான் இங்க போடப்பட்டிருக்கிற மேலும் பயனற்ற அமல்களில் தன் ஆன்மாவை சிறைப்படுத்திக் கொள்வான். கஷ்டம், சிரமமா தான் இருக்கணும். ஹைர், அல்லாஹ் தாலா எங்களை முஹ்லிசீன்கள் அல்லாஹ் தாலா சேர்ப்பானாக. ஹைர், அடுத்ததுக்கு போவோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா படைப்புகளிலும் சிறந்தவரும் அல்லாஹ்வின் முன் மிக்க மரியாதைக்குரியவரும் ஆவார். ஹைர், வாசிட்டு சொல்லுங்க, இதுக்கான ஆதாரம் என்ன? இன்ஷா அல்லாஹ். சூரா அல் கௌசர், முதலாவது வசனம்.
ஃபாயிஸானா மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக்கி. சூரா அல் கௌசர் தான். சூரா அல் கௌசர். சூரா கௌசருடைய முதலாவது வசனம். அல்லாஹ் கொடுத்த அந்த மரியாதை அதிலே இருக்கிறது. அதே மாதிரி இறுதி வசனம் இன்ன ஷானியக ஹுவல் அப்தார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தை அறிவிக்கிறது. இன்ன ஷானியக ஹுவல் அப்தார். உங்களை வெறுத்த, உங்களை பகைத்து கொண்ட, உங்களுடன் எதிரியாக நடந்து கொண்ட அவர்தான் அனைத்து நலவுகளையும் விட்டும் தூரமாக்கப்பட்டவர். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த தியாகம் அதை எந்த ஒரு நபிமார்களோடையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. எந்த ஒரு அடியாரும் அந்த மாதிரியான சிரமம் பட்டிருக்க மாட்டார். இன்றைக்கு எங்களுக்கு வரக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள், மன உளைச்சல்கள், வரக்கூடிய தாக்கங்கள், எல்லாத்துக்கும் முன்னால எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வச்சு யோசிங்க. அவங்களுக்கு இந்த சிரமம் வருகின்ற பொழுது அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க? அதுக்கு ரோல் மாடல் அவங்க தான். அத மாதிரி நாங்க நடந்து கொள்ளணும். உறவினர்கள் ஊடாக வரக்கூடிய ஏச்சி பேச்சுகளா இருக்கலாம், கொள்களா எப்படி எல்லாம் சொன்னாங்க? மஜ்னூன், பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். சூனியக்காரன்னு சொன்னாங்க. உங்களை பார்த்து உங்களுடைய ஏரியாவில் உள்ள எல்லாருமே சூனியக்காரன் என்று கண் வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுடைய ஏரியாவில் உள்ள எல்லாருமே உங்களுக்கு பைத்தியக்காரன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஹக்கான தீன் எடுத்துட்டு வந்தவங்க, எந்த ஒரு தவறும் செய்யாதவங்க. நாங்க எவ்வளவு தவறெல்லாம் செய்து கொண்டே எங்களுக்கு ஏச்சு பேச்சு தாங்க இயலாது. எங்க இடத்துல குறைய வைத்துக் கொண்டே எங்களுக்கு அந்த குறைய யாரும் சொல்றதை நாங்க விரும்ப மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனைத்து குறைகள்ல இருந்தும் அவங்க அல்லாஹ் தஆலா பரிசுத்தமாக்கினான். அல்லாஹ் தஆலா அவங்களை கண்ணியப்படுத்தினான். சுப்ஹானல்லாஹ். இப்படி இருந்த அந்த பட்ட அந்த சிரமம், கஷ்டம், அதுக்குத்தான் அல்லாஹ் தஆலா பெரும் ஒரு மரியாதையை, பெரும் ஒரு கண்ணியத்தை கொடுத்து அல்லாஹ் தஆலா உலகம் அழியும் வரையில அவர்கள் புகழப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அவர்களை பத்தி அனைவரும் புகழ்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களை பின்பற்றக்கூடிய கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த கண்ணியம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானா. சரி, அடுத்தது போவோம். உங்கள் மார்க்க வாழ்விலும் உலக வாழ்க்கையிலும் அல்லாஹ்வின் அருளை பெற்றால் அதுக்கு நன்றி தெரிவிக்க அல்லாஹ்வுக்காக அதிகமாக தொழுது அவனது பேரில் அறுத்து குர்பான் கொடுங்கள். இவை இரண்டும் உடல் சார்ந்தும் பொருள் சார்ந்துமாகிய மிகச்சிறந்த வழிபாடுகள் ஆகும். தொழுகைங்கிறது உடல் சார்ந்தது, அறுத்து பலியிடுறது என்றது அது பொருள் சார்ந்தது. இதனால் இவ் அருள்களால் நீங்கள் பலனடைவதற்கும் அதை அதிகரிப்பதற்கும் தொடரான அருள் உங்களுக்கு கிடைக்கும் காரணமாக அமையும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்ம மாஷா அல்லாஹ் பதில் அளிக்கிறீங்க. பாரக்கல்லாஹு ஃபீக். இரண்டாவது ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அதாவது நான் சென்ற பாடத்திலும் சொல்லி காட்டினேன், அல்லாஹு தாலா வெகுமதிக்கு, அல்லாஹு தாலா தந்த அருளுக்கு நாங்க நன்றி செலுத்துகின்ற பொழுது அல்லாஹு தாலா அதிகப்படுத்திட்டே போவான், அதிகப்படுத்துவான். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியமத் அப்படியே இருக்கும். கொடுக்கப்பட்ட நியமத் அது அப்படியே இருக்கும். அதுக்கு மாற்றம் செய்தோம் என்றால் அந்த நியமத் கலட்டப்பட்டு போயிடும். அல்லாஹ் கலட்டி எடுத்துடுவான். ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது, ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, அது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம், நல்ல ஒரு வாய்ப்பு. இதை வச்சு நாங்க பொய் விளையாடக்கூடாது, பிறரை ஏமாற்றக்கூடாது, பிறருக்கு அநியாயம் செய்யக்கூடாது, பிறருடைய உள்ளத்தை நோவிக்க கூடாது, பெருமை அடிக்க கூடாது, இன்னொருத்தர மேல பொறாமை கொள்ளக்கூடாது. இப்படி செய்தா அல்லாஹ் தன் நியமத்தை காலம்போக்கில் கழட்டி எடுத்துருவான். எனவே கிடைக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பங்கள், அல்லாஹுடைய அந்த நியமத்துகள், இதுக்காக வேண்டி நன்றி உள்ள ஒரு அடியானாக மாற வேண்டும். அதனூடாக பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். அதனூடாக அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதனூடாக அல்லாஹ்வை திருப்திப்படுவதற்கு எப்படி எப்படி எல்லாம் முடியுமோ அப்படி எல்லாம் நம் என்ன செய்ய வேண்டும்? திட்டங்களை இட்டு அதுக்காக வேண்டி முயற்சியில் ஈடுபட வேண்டும்.
அப்பொழுதுதான் அந்த நியமத் அது அப்படியே தொடராகவும் இருக்கும். அது காலம்போக்கில் அது இன்னும் வளர ஆரம்பிக்கும். அது வளர ஆரம்பித்து அது உம்மத்துடைய ஹிதாயத்துக்கு காரணமாக அது எல்லாமே நான் சொல்லக்கூடிய விடயங்கள் அது எல்லாத்துக்குமே பொருந்தும். என்ன விடயமாக இருக்கலாம். இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ரைட், அடுத்த பக்கத்துக்கு போவோம். சரி, வாசிங்களே, வாசிட்டு பதிலளிங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். சூரா கௌசர் 3வது வசனம். இன்ன ஷானியக வல் அப்தர். மாஷா அல்லாஹ், பலரும் சரியான பதில் அளிச்சிருக்கிறீங்க. பாருங்க, யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுத்தும் விரோதித்தும் இருக்கிறார்களோ அவர்களின் வேரையே அல்லாஹ் அறுத்து அவமானப்படுத்துவான். அது சிறிது காலத்திற்கு பிறகாக இருந்தாலும் சரி. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதிக்கும் மத விரோதிகளை நீர் கண்டால் மகிழ்ந்து கொள்ளுங்கள், மகிழ்ந்து கொள்ளுங்கள். ஏன்? அவர்களின் அவமானம் நெருங்கிவிட்டது, அவர்களின் முடிவு அருகில் வந்து விட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷரியத்தையும் சுன்னாவில் உள்ள எதையாவது வெறுத்தும் அதற்கு தன் அறிவும் ஆசைகளையும் கொண்டு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் அதை வெறுத்த அளவுக்கு ஏற்ப அல்லாஹ்வின் தண்டனை கிடைக்கும். ஆகவே அல்லாஹ்வின் தூதரை பெருமைப்படுத்தி அவரை பின்பற்றி அவரை போல் நடந்து அவர் பற்றி உறுதியாக வந்த அனைத்து விடயங்களையும், அதாவது சஹீஹா வந்த அனைத்து விடயங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். எனவே உங்களுக்கு இம்மையும் மறுமையும் உயர்வாக மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துறது, அவர்களை நேசம் வைக்கிறது எங்கள் மீது வாஜிப், கட்டாய கடமை. எங்களை பிள்ளைகளை விட, எங்களுடைய தந்தை தாயை விட, உலக முஸ்லிம்கள், உலக முஃமின்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களை விட அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கும் வரை அவர் உண்மையான முஃமின் ஆக மாட்டார். அவருடைய ஈமான் பூர்த்தியாக மாட்டாது. நேசம் அந்த அளவுக்கு இருக்க வேண்டும். அந்த நேசத்துடைய வெளிப்பாடு சென்ற பாடத்தில் விளங்கப்படுத்தினேன். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரோல் மாடலாக எடுத்து நம்ம பின்பற்றுவது, அவர்களை பின்பற்றுவது. இப்ப இந்த இப்படியான நேசம் இருக்கிற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுத்தோ அல்லது அவர்கள் பற்ற குற்றச்சாட்டுகளையோ மத விரோதிகள் யாராவது முன்வைக்கின்ற பொழுதோ நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பிரதானமான விடயம் என்னவென்றால், நம் ஜோசாகி ஆவேசப்பட்டு அங்கிங்க கை வைக்கிறது இல்ல, ஆவேசப்பட்டு அவசர முடிவுகள் எடுக்கிறது இல்ல. எங்கள் உள்ளத்துல முதலாவது வர வேண்டும் என்ன தெரியுமா? இவன் ஒரு இழிவானவன்,
இவனுக்கு அழிவு நெருங்கிவிட்டது, அல்லாஹ் அவனை பார்த்து கொள்வான், அவனை அல்லாஹ் கைவிட மாட்டான். நாம் மனதால் பரிபூரணமாக வெறுக்க வேண்டும், கல்பால் பரிபூரணமாக வெறுக்க வேண்டும். இது முதலாவது அடிப்படை. அதுக்கு அடுத்ததாக அடுத்த விடயங்கள், அதை யுக்தியாக, அதனை உலமாக்களுடைய மசூராவின் அடிப்படையில நான் அந்த விஷயங்களை என்ன செய்யணும், கையால முயற்சிக்க வேண்டும். ஹைர். அடுத்த கட்டம், மார்க்கத்துக்குள்ளால் இருக்கின்ற சுண்ணாவுடைய விஷயங்கள். இவைகளை சிலர் அறிவை போட்டு, இது என்ன, இது என்ன சுண்ணாவா, இது இபாதத்தா, ஒரு கீர்த்தரமாக சில விடயங்களை கருதுதுண்டு நாங்க பார்க்கிறோம். இது ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப ஆபத்தானது. அது நாம் பல் துலக்கக்கூடிய மிஸ்வாக்காக இருக்கலாம், மிஸ்வாக்காக இருக்கலாம். எனவே நாம் அப்படியான விடயங்கள் வருகின்ற பொழுது கட்டாயமாக அதனை உணர்த்த வேண்டும், அதனை சரியான முறையிலே, சரியான பாதையிலே அதை தெளிவுபடுத்த முயற்சிக்க வேண்டும். அதுக்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஏதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை எங்களுடைய வார்த்தையால், எங்களுடைய செயலால் வெளிப்படுத்த வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். அதில் முன்னுக்கு இருக்க வேண்டியது முழுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எங்களுடைய வாழ்க்கையுடைய ஒரு முன்னோடியாக, எங்கள் வாழ்க்கையுடைய ஒரு முன்மாதிரியாக நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது முடி வெட்டுவதில் இருந்து, மீசை கத்திரிப்பதில் இருந்து, ஆடை அணிவதில இருந்து, சுத்தம் செய்கின்ற விடயங்கள்ல இருந்து, எல்லாத்திலையுமே ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இதுவரையில நம்ம ஃபாத்திஹா, அதே மாதிரி சூரா குரைஷ், சூரா நாஸ் வரைக்கும் உள்ள பகுதிகள் முழுமையாக பார்த்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் வர நாளைக்கு இருக்கிற பாடத்துல சூரா அல் அஸ்ர் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். இன்றைய பாடத்துல 2 கேள்விகள் கேட்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் தாமதமாக இணைஞ்சவங்க பாடத்துடைய ரெக்கார்டிங்கை முன்னால பார்த்து இந்த 2 கேள்விக்கான பதிலை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அனுப்பப்படக்கூடிய கூகுள் ஃபார்ம்ல பதிவு செஞ்சு நாளைக்கு 9 மணிக்கு முன்னால அதுல சப்மிட் பண்ணிடுங்க. எதை படித்தோமோ அதை முழுமையாக வாழ்வில் அமல்படுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. பாடத்தை முடிச்சுக் கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வபிஹம்திக். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.